நினச்சிடறேன். அது என்னங்க தாப்பு நீ தாயங்கானம் பண்ணுவேன் பண்ணிடுறாங்க. அதனால என்ன, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக, அதெல்லாம் பண்ணிடுறா. இல்லை நான் நல்லா கரெக்டாக பண்ணுறேங்க எல்லாம். அந்த எவன் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு இடத்துல வந்தானே, எல்லாத்தையும் சிறு வயது முதல் நான் செய்து கொண்டிருக்கேன்றார். எல்லாத்தையும் சின்ன வயதுலேருந்து நான் செய்து, அதான் அண்ட புழுகு ஆகாய புழுகுன்றது. சிறு வயது முதல் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கேன்னார். கர்த்தர் என்ன பண்ணார், உனக்குள்ளதை எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வான்னார். ஏன் சொன்னார்? வேறு யாருக்குமே சொல்லலையே, வேறு யாருக்குமே அதை சொல்ல. எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பின்பற்றி வான்னு சொன்னாரா? இன்னும் கேட்டால் நான் காமிச்சேன் உங்களுக்கு. சகேங்கிறவன் யார்ட்டையா வாங்கியிருந்தேன்னா, கெட்ட முறையில் வாங்கியிருந்தேன்னா, லஞ்சம் கஞ்சம் வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக திருப்பி தந்துடுறேன்றான். பொல்லாத வழியில் ஆஸ்தி சேர்த்துருக்குறான் அதிகாரியாக இருந்து. இந்த ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தந்துடுறேன்றான். ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? பாதியெல்லாம் ஆகாது, மீதி எங்க எடு. அவன்கிட்ட கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாரு? உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னாரு. அப்புறம் இவனை மட்டும் ஏன் எல்லாத்தையும் வித்துட்டு வான்னாரு? கொஞ்சம் யோசிக்கணும். பைபிளை துண்டு துண்டாக படிக்கக்கூடாது. இங்கே ஒன்றாங்க அப்படி சொல்லியிருக்குதே, இப்படி சொல்லியிருக்குதே, அட மொத்தமாக படிங்க. அவனையே எல்லாத்தையும் வித்துட்டு வான்னாரு, இவனையே பாதி கொடுக்குறான்னே ஓகேன்ட்டாரு. ரட்சிப்பே வந்துருச்சுன்ட்டார், வீட்டுக்கு இன்னிக்கே வந்துருச்சுன்னாரு. ஏன்னா உள்ள மனமாற்றம் ஏற்பட்டுருச்சு. உள்ள தான் பாவின்றதை அங்கீகரிச்சுட்டான் அவன். இனிமேல் மீதியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பாதியை எப்படி செலவழிச்சானோ அதே மாதிரி தான் மீதியும் அவன் சரியான வேலை செய்வான் அதை வச்சு. அதுதான் இங்கே விஷயமே. இந்த 10 கற்பனை ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பயங்கரம் வழங்கும். இயேசு சொல்கிறாரு அந்த சர்மன் ஆன் தி மவுண்ட்டில், மலை பிரசங்கத்தில் விளக்குறாரு. இதை 10 கற்பனை அவனுக்கு விளங்கலை அந்த காலத்தில் பாருங்கள். நிறைய பேருக்கு இது தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. விளக்குறாரு. மலை பிரசங்கம் என்ன, வேறு ஒன்றும் இல்லை, 10 கற்பனையுடைய விளக்கம், அவ்வளோதான். அதனுடைய எக்ஸ்பேன்ஷன், எக்ஸ்போசிஷன், அவ்வளோதான். ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு அதை வச்சு. அதில் சொல்கிறாரு, விபச்சாரம் போய் செய்ய வேண்டியதில்லை, பார்வையிலே செஞ்சிடலான்றார். வித் அ கிளான்ஸ் யூ கேன் கமிட் அடல்ட்ரி. ஒரு பார்வையிலே ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்திடலான்றார். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிட்டுன்றார். கொலை போய் அருவாள் எடுத்துட்டு போய் வெட்ட வேண்டியதில்லை. கொலைகார எண்ணம் வந்துட்டாலே அவன் கொலை செய்து ஆயிட்டுன்றார், கொலை குற்றவாளி ஆயிடுறான் அப்படிங்கிறாரு. களவு செய்யாதிருப்பாயாக என்று போய் எவனுடைய பொருளையும் திருட வேண்டியதில்லை. இன்னொருத்தன் பொருளை இச்சித்தாலே திருட்டுக்கு சமமாயிடுது. அது ஐயோ அவன் வச்சிருக்கானே எனக்கு வயிறு எரியுதே, அதை போய் எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அப்போவே அவன் களவாளி, திருடிட்டான். களவு